فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. தீமைய மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபயுகையிரு பியதி, உங்களில் ஒருவர் ஒரு தீமை கண்டால் கையால் தடுக்கட்டும், மாற்றட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானி, அதை முடியாவிட்டால் நாவினால் மாற்றட்டும், தடுக்கட்டும். அப்ப நாவினால் தடுக்கிற வேலைங்கிறது ஒண்ணு, தீமையை சுட்டி காட்டுவது, அதை மறுப்பது, ரத்து கொடுப்பது, இன்கார் செய்யறது. அப்ப அது ஒரு முஸ்லீம் செய்யணும், ஒரு சிறந்த முஸ்லீம் செய்யணும். அப்போ ஒரு சலஃபி, ஒரு முஸ்லீம், அவர் சலஃப் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி செய்யணுங்கிற கொள்கையில் இருக்காருன்னா, அப்ப அதுக்கு மாறா ஒரு கருத்து வந்துச்சுன்னா அவர் மறுக்கிறார், இது தப்புன்னு சொல்றாரு. அப்போ ஒரு முஸ்லீம் இன்னொரு பக்கம் எதிர் தரப்புல இருக்கிற என்ன நினைக்கணும், இது தப்புன்னு சொல்றாங்க, இது வழிகேடுன்னு சொல்றாங்க, என்ன காரணத்தினால சொல்றாங்க, அவங்களுடைய ஆதாரம் என்ன, அதை பார்க்கணும். அதான் நியாயவான். நீதியின் பக்கம் இருக்கிறவன் என்ன செய்வான், தனக்கு ஒன்று சொல்லப்பட்டா தன்னை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவன் கொந்தளிக்க தேவையில்லை. எனக்கு சொல்லப்பட்டது எனக்கு என்ன நன்மை, இதைத்தான் பார்க்கணும். எனக்கு இது நேர்வழியை தான் அவர் சொல்லியிருக்காரா, அல்ஹம்துலில்லாஹ், நான் வரவேற்கும். டாக்டர் ஊசி குத்துறாருன்னு சொன்னா, இவர் என்ன குத்துறாரு, இவர் என்ன அநியாயமா இருக்குது, எவ்வளவு ஒரு வெறுப்பு பாருங்க, என்னங்க இது, ஏன் கத்திலாம் எடுத்துட்டு அறுக்க வந்துட்டாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலை பண்ண வரலப்பா, அவர் உனக்கு இருக்கிற கட்டியை நீக்கிறதுக்கு வராரு, நீ கொடுத்துரு, நீ அந்த கட்டியை அவர்கிட்ட விட்டுரு, அவர் அறுத்து எடுக்கட்டும். இல்ல இல்ல அவர் இப்படி அப்படி மயக்கூசி போட்டுதான் அப்புறம் அறுத்து எடுக்கும், வேற என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி சில சமயங்கள்ல நிலைமைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் நாம முடிஞ்ச வரைக்கும் முதல்ல தடவி கொடுத்து ஊசி போடுற கொஞ்சம் அப்படியே, அது குழந்தைகளுக்கு ஊசி போடுறப்ப சில சமயங்கள்ல பாருமா சாக்லேட் இருக்குதா அப்படின்லாம் கேட்டு அவன் எல்லாம் நடக்குது. அதான் தாவால ஹிக்மத்தா எவ்வளவோ பண்ணுது. இதை தாண்டி ஒரு குழந்தை கார்பூன் கத்துது, விரைக்குது, குதிக்குது, தாவுது அப்படின்னா அப்ப டாக்டர் என்ன செய்வாரு? அப்ப இந்த மாதிரி சில சமயங்கள்ல சமூகத்துல அது இன்னும் பிரச்சனையா மாறும்போது ஒரு சலஃபி சலஃபி உலமாக்கள் வெளிப்படைய பதிலடி கொடுக்குறாங்க, மறுப்பு கொடுக்குறாங்க. அது ஒரு உண்மையிலே இஹ்லாஸா நாம அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தை எதிர்கொள்றோம், பின்பற்றுகிறோம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம மேல அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது உண்மையிலே தீங்கா நமக்கு இருந்தா அல்லாஹ் நம்மை பாதுகாத்துருவோம், அவ்வளவுதான். உண்மையிலே நமக்கு அது தீங்குனா அல்லாஹ் பாதுகாத்துருவோம். மார்க்கத்துக்கு தீங்குனா நிச்சயமா நாம தான் மார்க்கத்தின் பக்கம் நிக்கணுமே இல்லையா? ஏன்னா அதை பின்பற்ற நமக்கு தானே தீங்கு. விமர்சக